மின்சார தேவைக்காக திமுக உருவாக்கிய திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தாததால் தான் தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக மற்றும் திமுகவினர் நேரடியாக களமிறங்கியுள்ளனர். அதிமுக வேட்பாளர் சரோஜாவுக்கு முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம் முடித்துள்ள நிலையில் திமுக வேட்பாளர் மாறனை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். உடையார்பட்டி கக்கன் காலனியில் வேட்பாளர் மாறனை ஆதரித்து திறந்த வேனில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினையை சீரமைக்க கடந்த திமுக ஆட்சியில் சேலம் மேட்டூரில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்குவதற்கும் வடசென்னையில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் 2 அனல் மின் நிலையங்கள் தொடங்குவதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், திமுக அரசு உருவாக்கிய இத்திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தாததே மின்வெட்டு பிரச்சினைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். காலகட்டங்களில் மின்வெட்டு இருக்கக்கூடாது என்று 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடனே வடசென்னை பகுதியில் அனல் மின் நிலைய திட்டம் 600 மெகாவாட் உற்பத்தியாகக்கூடிய வகையில் ஒரு திட்டம். வடசென்னை பகுதியில் 2வது அலகு, அதுவும் 600 மெகாவாட் திட்டம். மேட்டூர் பகுதியில் அனல் மின் நிலையம் உருவாக்க அதற்கு 600 மெகாவாட் திட்டம். ஆக இந்த 3 திட்டங்களை உருவாக்க 1800 மெகாவாட் உற்பத்தி செய்வதற்கு 7750 கோடி ரூபாய் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணி நடந்து கொண்டிருந்த போது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. புண்ணியவதி இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தது என்ன செஞ்சிருக்கணும், நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை, இந்த 3 திட்டங்கள், வடசென்னையில 2 மின் திட்டங்கள், மேட்டூரில் இந்த மின் திட்டம், இதை வேகப்படுத்தி இருந்தால், துரிதப்படுத்தி இருந்தால் இந்த பணி முடிவடைந்து இந்நேரம் தமிழ்நாட்டிலே மின் பற்றாக்குறை இல்லை என்ற ஒரு நிலை நிச்சயமாக தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கும். இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்காக அல்ல, ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் தவறை திருத்திக் கொள்வதற்காக என்று கூறிய ஸ்டாலின், அதிக ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவை வெற்றி பெற செய்து அதிமுக அரசுக்கு பாடம் புகட்டுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்.